குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் ரங்கராஜன், ஸ்ரீகரி மேத்தமெட்டிக்ஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒர்க்ட் அவுட் ப்ராப்ளம்ஸ், அதாவது சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அதனுடைய ஒர்க்ட் அவுட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் அகாடமியில் என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன்னா, புக்கில் கணக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அதை என்ன பண்ணியிருக்கோன்னா மாடல் வைஸ் பிரிச்சுருக்கோம். மாடல் வைஸ் பிரித்து அது இல்லாமல் அடிஷ்னல் சம்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுதான் எங்களுடைய ஸ்பெஷலைசேஷன். ஓகே, மாடல் 1 ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? -3 4 6 2. ஓகேவா? இதனுடைய சொல்யூஷன் என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கணும். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு -3 4 6 2. இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் இல்லையா? சரி, அப்போ என்ன பண்ணணும்னா, டயக்னல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி அதாவது லெஃப்ட் டு ரைட் இருக்கக்கூடிய டயக்னல் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரைட் டு லெஃப்ட் இருக்கக்கூடிய டயக்னல் எலமெண்ட்ஸை சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதுதான் என்னுடைய அட்ஜாயிண்ட். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், -3 இருக்க வேண்டிய இடத்துல 2 வந்திருக்கா, +2 இருக்க வேண்டிய இடத்துல -3 மாற்றிருக்கோமா, இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 6க்கும் 4க்கும் சைனை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். -4 -6. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சம் ஏபிசிடி. இது 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா, சொல்யூஷன் என்னவாக இருக்குன்னா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி. அப்போ அட்ஜாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, அது ஏ இருக்க வேண்டிய இடத்துல டி எழுதணும், டி இருக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஏ இருக்க வேண்டிய இடத்துல டி வரணும், டி இருக்க வேண்டிய இடத்துல ஏ வரணும். ஓகேவா? சரி, அடுத்தது சைன் மாற்றணும். எதுக்கு? ரைட் டு லெஃப்ட் இருக்கக்கூடிய டயக்னல் எலமெண்ட்ஸை. பி -b ஆயிரும், சி -cயாக மாறிடும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் சம் 3 -1 2 -4. ஓகே, சொல்யூஷன். இதனுடைய சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 -1 2 -4. அப்போ அட்ஜாயிண்ட் ஏங்கிறது -4 1 -2 3. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் 2 -4 1 -5. இதனுடைய சொல்யூஷன் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 -4 1 -5. இதனுடைய அட்ஜாயிண்ட் என்னவாக இருக்கும்? -5 4 -1 2. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் -3 6 1 8. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு -3 6 1 8. இதனுடைய அட்ஜாயிண்ட் ஏ 8 -6 -1 -3. நெக்ஸ்ட் சம் -3 -2 8 5. சொல்யூஷன் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு -3 -2 8 5. இதனுடைய அட்ஜாயிண்ட் ஏ 5 2 8 -3. செவன்த் சம் -1 9 -6 4. சொல்யூஷன் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு -1 9 -6 4. அட்ஜாயிண்ட் ஏ 4 -9 6 -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதி இருக்கிற சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.